ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா வர்க்கலா டவுனில் இருக்கோங்க. வர்க்கலா பீச் பக்கத்தில். வர்க்கலாலிருந்து ஜடாயு பார்க்குக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இங்கிருந்து பாரிப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கிருந்து சடையமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிற பஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாம் உள்ளுக்குள்ளே ஜீப்போ ஆட்டோவோ பிடிச்சி போகணும். ஸோ அதுதான் நம்ம வர்க்கலா பீச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம ஜடாயு பார்க்குக்கு போகிற வழி. ஸோ வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வர்க்கலா பீச்சிலிருந்து அல்லது வர்க்கலா டவுனுக்குள்ளே இருந்து நமக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ் கிடைக்குங்க பாரிப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு. வாங்க பஸ் போய் போட் பண்ணலாம். பாரிப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து இதே மாதிரி இன்னொரு பஸ் நம்ம சடையமங்கலம் போகிற பஸ் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து ஏறத்தாழ ஒரு 28 கிலோமீட்டர்ஸுங்க டோட்டலாக வர்க்கலா பீச்சிலிருந்து நம்ம ஜடாயு பார்க் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஜேர்னி சூப்பராக இருக்கும், ப்ளசன்ட் மார்னிங். வாங்க பயணத்தை தொடருவோம். நம்ம பாரிப்பள்ளி போகிற ப்ரைவேட் பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பாருங்க. ப்ரைவேட் பஸ்க்குள்ளேயே சூப்பராக இன்டீரியர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கேமராலாம் வச்சு சூப்பராக டிசைன்ஸ் எல்லாம் போட்டு எல்இடி லைட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக 7:45க்கு நாம் வர்க்கலாலிருந்து பாரிப்பள்ளி நோக்கி கிளம்பியிருக்கோங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. நாம் ஜடாயு ரீச் ஆகிறதுக்கு அங்கேருந்து பாரிப்பள்ளியிலிருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணும், சடையமங்கலம் போகிற பஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்கிருந்தும் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஐ மீன் வர்க்கலா பீச்சிலேருந்து வர பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் பாரிப்பள்ளி போகும். ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் பாரிப்பள்ளி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளாவில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்டீரியர் கனெக்டிவிட்டிக்கு இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வர்க்கலாலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்லேயே சுற்றி பார்க்கணும்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் அவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்காது. அண்ட் மோஸ்ட்லி லாங் டிஸ்டன்ஸ் போகிற ஊர்களுக்கு தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி இன்டர் டவுனுக்கு போகிறதுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் தான் நல்ல கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. இந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ் எங்க எல்லா டவுன்லயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வர்க்கலால இருந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா சடையமங்கலம்க்கு. ஸோ ஜடையமங்கலம் போறதுக்கு பாரிப்பள்ளி ஜங்ஷன் போயிட்டு அங்கிருந்து பள்ளிக்கல் ஜங்ஷன் போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிக்கணும். ஸோ டோட்டலி 3 பஸ் போனாலுமே கனெக்டிவிட்டி இம்மிடியேட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸும் 20 ரூபாக்குள்ளதான் இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸ் 60 ருபீஸ்ல வர்க்கலால இருந்து ஜடாயு பார்க் பஸ்லயே ரீச் ஆயிடலாம். அங்கிருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வாக் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா ஜடாயு பார்க் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லான சின்ன சின்ன கோவில்கள், ரயில்வே கேட்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஓடு வெஞ்ச கேரளா வீடுகள்னு செம்ம வைபா இருக்குங்க. கேரளால எங்க டிராவல் பண்ணாலுமே இதே மாதிரி பிளிஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இதே பிளிஸோட உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்றேன் ஓன் வாய்ஸ்ல. ஓடி போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இளவேனில் இது வைகாசி மாதம், விழியூரம் மழையேன் வந்தது, புரியாதோ இளம் பூவே உன் மோகம், நெருப்பாக கண்ணில் நீர் வந்தது, பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே, காதல் ரோஜாவே பாதை மாறாதே நெஞ்சம் தாங்காதம்மா,
இளவேனில் இது வைகாசி மாதம், வெளியோரம் மழையேன் வந்தது. என்னேனி நீ மீட்டும் பொன் வீணை என்று அந்நாளில் நீதான் சொன்னது. கையேந்தி நான் வாங்கும் பொன் வீணை என்று கைமாறியேனோ சென்றது. என் போன்ற ஏழை முள்ளில் விழும் வாளை உண்டான காயம் மாறக்கூடுமா? காதல் ரோஜாவே கனலை மூட்டாதே, நெஞ்சம் தாங்காதம்மா. இளவேனில் இது வைகாசி மாதம், வெளியோரம் மழையேன் வந்தது. பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே? கண்ணான கண்ணே உன் வாய் வார்த்தை நம்பி கல்யாண தீபம் ஏற்றினேன். என் தீபம் உன் கோயில் சேராது என்று தண்ணீரை நானே ஊற்றினேன். உன்னோடு வாழ இல்லை ஒரு யோகம், நான் செய்த பாவம் யாரை சொல்வது? காதல் ரோஜாவே கனலை மூட்டாதே, உள்ளம் தாங்காதம்மா. இளவேனில் இளராகங்கள் பாடும் இளங்காற்றே எங்கே போகிறாய்? பூஞ்சோலை இது உன்னோடு வாழும், இமைக்காமல் என ஏன் பார்க்கிறாய்? பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே? காதல் ரோஜாவே உன்னை கூடாமல் கண்கள் தூங்காதையா? இளவேனில் இளராகங்கள் பாடும் இளங்காற்றே எங்கே போகிறாய்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் கேட்குற மாதிரியாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாம் வர்க்கலால இருந்து பாரிப்பள்ளி ஜங்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். கேரளாவோட ரூரல் ஏரியாஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. நமக்கு டிராவல் பண்ணும்போது வீடுக மோஸ்ட்லி தெரியவே தெரியாதுங்க. ஃப்ரண்ட்ல பேக்ல ரவுண்ட் சுற்றியும் கார்டன் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளதான் வீடுக இருக்கும். இந்த மாதிரி மெயின் கிராம பகுதிகள் அல்லது டவுன் ஏரியாஸ்ல மட்டும்தான் லைக் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் மாதிரி பார்க்க முடியும். இங்க பாருங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை எல்லா பக்கமுமே இருக்குங்க. நிறைய இந்த நாட்டு மருத்துவம் கேரளால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க, தமிழ்நாடு கர்நாடகாலெல்லாம் கூட. ஸோ அந்த அளவுக்கு ஆயுர்வேத மெடிசனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க கேரளால. வீடுகள்லாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ட்ரெடிஷ்னலா இருக்குன்னு. நிறைய ஏரியாஸ்ல இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வீடுகளையும் பார்க்க முடியும். அண்ட் இப்போ மாடர்னாவும் கட்டிட்டாங்க. மாடர்னா கட்டினாலுமே இந்த ட்ரெடிஷ்னல் வீடுகளோட டிசைன்ஸ் மாதிரியே கொஞ்சம் மாடர்ன் டச் கொடுத்து தான் கட்டுறாங்க. அதனால பார்க்கறக்கே நல்லா யூனிக்கா சூப்பரா இருக்குங்க. கேரளாவில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலுமே சரி, வீடுகள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு யூனிக் பீஸ் மாதிரி இருக்கும். மேலே இந்த ஷீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கேரளா மான்சூன் சமயத்தில் பயங்கரமாக மழை பெய்யும். லைக் விடாத மழை அடாது பெய்யுங்கிற மாதிரி. லைக் எப்பவுமே ஈரமாக நச நச நசன்னு இருக்கும் மான்சூன் சீசனில், தென்மேற்கு பருவமழை காலங்களில். அதனால வீடுகளில் பாதுகாக்க இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டுருவாங்க. அதே மாதிரி சம்மர் சீசன்லயும் நல்ல வெயில் அடிக்கும். அதனால வெதர் கண்டிஷன்ஸ்ல இருந்து 2 வெதர் கண்டிஷன்ஸ்ல இருந்துமே வீட்டை பாதுகாக்க இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருப்பாங்க. பாருங்க, நீங்க எல்லா வீடுகள்லயுமே பார்க்க முடியும். எல்லா வீடுகளாகட்டும் கோவில்கள் ஆகட்டும் எல்லா பக்கமுமே இதே மாதிரிதான் இருக்கும் டிசைன்ஸு. அந்த டிசைன் மாதிரியே தான் பஸ் ஸ்டாப்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹெரிட்டேஜ் ரிச் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கேரளா ஸ்டேட்டே ஃபுல்லாக பார்க்கும்போது. ஸோ இன்னும் அட்லீஸ்ட் நமக்கு
ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க பாரிப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பாரிப்பள்ளி ஜங்ஷன்ல இருந்து பள்ளிக்கல் போறதுக்கு இன்னொரு பஸ் எடுக்கணும். பாரிப்பள்ளி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, நம்ம நார்த் கேரளால இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போறதுக்கு ஒரு நேஷனல் ஹைவே இருக்குங்க. நேஷனல் ஹைவே நேம் நம்பர் தெரியல, NH44 என்ன அப்படின்னு கரெக்டா தெரியல. ஸோ அந்த ஹைவே மேல இருக்கிற ஒரு டவுன் தான் வந்து பாரிப்பள்ளி அப்படிங்கிற ஊரு. ஸோ அந்த ஜங்ஷன்ல இருந்து நமக்கு சில சமயம் சடையமங்கலம் வரைக்கும் போறதுக்கு டைரக்ட் பஸ் கிடைக்கும். இல்லாட்டி நாம அங்கிருந்து பள்ளிக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் மாறணும். எங்கேயுமே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவே தேவையில்லை. மேக்சிமம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாவே வந்து நமக்கு இந்த ப்ளூ கலர் பிரைவேட் பஸ்ஸஸ் கிடைச்சிருங்க. ஸோ வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வர்க்கலாலிருந்து பரிப்பள்ளி ரீச் ஆயாச்சுங்க இந்த ப்ரைவேட் பஸ்ஸில். ஸோ இங்கிருந்து இன்னொரு பஸ்ஸு நம்ம சடையமங்கலம் எடுக்கணும். ஸோ அங்கிருந்து தான் வந்து நம்ம ஜடாயா பார்க்குக்கு போக முடியும், ஜடாயு பார்க்குக்கு. ஸோ வாங்க நம்ம சடையமங்கலம் போகிற பஸ் எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பரிப்பள்ளியிலிருந்து அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே இறங்கிட்டு இங்கே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டுருக்கு நேஷ்னல் ஹைவேல. அங்கிருந்து டயக்னலி ஆப்போசிட் வந்தீங்கன்னா இந்த ரூட்டு தான் வந்து சடையமங்கலம் போகிற ரூட்டு டுவர்ட்ஸ் ஜடாயு பார்க்கு. வெயிட் பண்ணுவோம், பஸ் வரட்டும். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம், திருவனந்தபுரம், வர்க்கலா பீச்சு இங்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல பஸ் கனெக்டிவிட்டிங்க. பரிப்பள்ளி தான் வந்து ஒரு ஜங்ஷன் வச்சுக்கோங்களா. நாம் பரிப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தால் இந்த சடையமங்கலம் போகிற பஸ்ஸஸ் நிற்குதுங்க. இந்த பஸ் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பஸ்ஸில் கிளம்புவோம். நமக்கு பரிப்பள்ளியிலிருந்து சடையமங்கலம் போக டைரக்ட் பஸ் கிடைக்கலைங்க. அதனால இன்னொரு ஏரியா இருக்குது பள்ளிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு.
அங்கே போயிட்டு அங்கேருந்து ஜடாயு ராக் போகிறதுக்கான பஸ் எடுக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட ½ hour 1 hour வேஸ்ட் ஆகுங்க. அதனால டக்குன்னு மாறி போயிட்டா நம்ம சீக்கிரம் ரீச் ஆயிடலாம். இங்கே கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்காட்டியும் பக்கத்தில் ஒரு ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்கிற மாதிரி நிறையா ஜங்ஷன்ஸில் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் டைமுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ பள்ளிக்கல் போயிட்டு நம்ம ஜடாயு ராக் போகிறதுக்கான பஸ் பிடிச்சிக்கலாம். கேரளாக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏரியாஸ். வீடுக தான் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஃபுல்லாக கார்டன்ஸ்குள்ளே செம்ம அழகாக வச்சுருப்பாங்க. நாம் மான்சூன் சீசனில் வேறு ட்ராவல் பண்ணுறோம். இன்னுமே அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாம பள்ளிக்கல் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸில் இதுதான் சடையமங்கலம் போகிற ரூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பஸ் வந்து ஜடாயு ஜங்ஷன் போகும். வாங்க போய் ஏறிக்கலாம். நாம் பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஜடாயு பார்க் போகிற பஸ்ஸு இது வந்து சடையமங்கலம் வரைக்கும் போகிற பஸ்ஸு பள்ளிக்கல் வழியாக. ஸோ இந்த பஸ் வந்து ஜடாயு பார்க் போகும். ஸோ டோட்டலாக வர்க்கலாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 hours ஆகுதுங்க. அண்ட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பஸ் சேஞ்ச் பண்ணோம், 50 rupees. 2 ஸ்ட்ரெயிட் பஸ் கிடச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 10 rupees குறைஞ்சிருக்கும், 40 rupeesல போயிருக்கலாம். பட் தட் டசன்ட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இல்லையா? நமக்கு சீக்கிரம் போகணுன்னா மாறி போய்க்கிறது தான் வந்து நல்லது. பட் ரூட் பார்த்தீங்கன்னா வர்க்கலா டு அந்த பரிப்பள்ளி டு ஜடாயு ராக் 2 பஸ் போதும். நான் லேட் ஆகுங்கிறதுனால இன்னொரு ஜங்ஷன் வந்து அங்கேருந்து பஸ் எடுத்திருக்கேன். பள்ளிக்கல்ங்கிற ஒரு ஜங்ஷன் வந்துட்டு. கேரளா பஸ்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்து இந்த பெல் சிஸ்டம் இருக்குது பாருங்களா. நம்ம ஊரில் பழைய பஸ்ஸஸ்ல எல்லாம் வந்து இந்த பெல் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இங்கே இன்னும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. விசில் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஊர் வெஜிடபிள் ஏற்றிட்டு வர வண்டி பாருங்களா. கேரளாவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஊரில் இருந்து தான் சப்ளை ஆகும். நாம் பள்ளிக்கல்ல இருந்து ஜடாயு போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய டவுனான போர்தாம் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு தெரியல. POREDOMனு இருக்கு.
நாம வர்க்கலால இருந்து கிளம்பி பாரிப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டு பாரிப்பள்ளியில இருந்து பள்ளிக்கல் வந்து இப்ப பள்ளிக்கல்ல இருந்து சடைமங்கலம் போற பஸ்ல போயிட்டு இருக்கோங்க. ஸோ சடைமங்கலம்ல தான் வந்து ஜட்டாயு பார்க் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நாம வர்க்கலா வந்து பாத்தீங்கன்னா பீச் சைடுங்க, கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பீச் சைட் டவுன்னு சொல்லலாம். ஸோ அங்கிருந்து வந்து நம்ம பரிப்பள்ளி பள்ளிக்கல் எல்லாம் வர வரவே வந்து எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா, ஜியாகிரபி வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ கேரளால வந்து ஒரு 3 மேஜர் ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லாங்க. ஒன்னு வந்து மலைப்பகுதிகள் ஃபுல்லா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் நிரம்பி இருக்கும், ஃபுல்லா ஹில் ரீஜன்ஸா தான் இருக்கும். நம்ம மூணாறு, வாகமன், வயநாடு, இது எல்லாமே இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இதெல்லாமே இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர்லயே ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட், வயநாடு டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்கும் மிட்லேண்ட்ஸ் அல்லது வேலிஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பாலக்காடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிஸ் இருக்கும், ஃபுல்லா மவுண்டெயின்ஸ் இருக்காது, மவுண்டெயின்ஸ் அண்ட் காடுகள் நிறைஞ்ச இடம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பீச் சைடு நம்ம வர்க்கலா டவுன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீச் சைடு அரேபியன் சி பக்கத்தில் இருக்கிற லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான லேண்ட் இருக்கும். ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நாம பீச் சைடு இருந்து வந்தாவே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வேலிஸ்ல இருக்கிற ஊர்கள் தான். சடையமங்கலம் நாம போற ஜட்டாயு பார்க் இருக்கிற ஏரியாவுமே வந்து ஒரு மிட்லேண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களா. அதனால பயங்கர பசுமையா இருக்குங்க, எங்க பார்த்தாலும் ரப்பர் தோட்டங்கள் தான். ஃபுல்லாவே வந்து இவங்களுக்கு மேஜர் எக்கானமி வந்து ரப்பர் எஸ்டேட்ஸ் தாங்க இந்த ஏரியால. எவ்வளவு ரப்பர் எஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, செம்ம சூப்பரா. நாம பள்ளிக்கல்ல இருந்து வந்த பஸ் நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நாம ஜட்டாயு எர்த் சென்டருக்கு போற வழி, அங்க போட்டிருக்காங்க பாருங்க ஜட்டாயு எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சடையமங்கலம் 1.5 கிலோமீட்டர், பரிப்பள்ளி நாம வந்தோம் இல்லையா, இங்கிருந்து தான் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கும், அங்கிருந்து 16 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ நாம வர்க்கலாலிருந்து ஜட்டாயு எர்த் சென்டர் போகிறதுக்கான ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. நல்லா ரோட் ஃபெசிலிட்டி கனெக்டிவிட்டி போட்டிருக்காங்க. உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும் நமக்கு. இங்கே ஆட்டோ எதுவும் காணுங்க, நம்ம நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வர்க்கலாலிருந்து ஜட்டாயு எர்த் சென்டருக்கு எப்படி வர்றது பஸ்ஸில் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நமக்கு வர்க்கலா பீச்சில் இருந்து பரிப்பள்ளி வந்துட்டு, பரிப்பள்ளியிலிருந்து நாம இந்த ஜங்ஷன் சடைமங்கலம் போற பஸ்ல இந்த ஜங்ஷன் வரணும். ஒருவேளை பரிப்பள்ளியில பஸ் கிடைக்காட்டி நீங்க பள்ளிக்கல் ஜங்ஷன் வந்தும் எடுத்துக்கலாம். கரெக்டா இறங்கணுன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க, நான் கொடை வேற கொண்டு வரல. ஓகே, எனிவேஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from ஜட்டாயு எர்த் சென்டருங்க. See you.